வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு டாக்டர் பிஎம் டைம்ஸ். நான் உங்களின் மருத்துவர் டாக்டர் முருகேசன் பேசுகிறேன். நண்பர்களே, இந்த பதிவில் நாம் முக்கியமாக இன்சுலின் எப்படியா ஈஸியாக போட்டுக்கிறது, நாமளே எப்படி இன்சுலின் ஈஸியாக போட்டுக்கிறது என்பதை விளக்க விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவைப்படும் பட்சத்தில் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஸ்டேஜ் இல்லை அட்வான்ஸ் டயபெட்டிஸ் வரும்போது இன்சுலின் தான் மிக சிறந்த மெடிசனாக இருக்கும். அந்த இன்சுலின் போட்டுக்கிறனால அவங்களால தன்னோட ஆயுட்காலத்தை நீட்டிக்க முடியும், குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம போன பதிவில் விளக்கமாக பார்த்தோம். ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு நல்ல மருந்தான இன்சுலினை நாம் ஏன் தவிர்க்கிறோம்னா, நம்மளுக்கு இயல்பாகவே ஊசி போடுறதுக்குள்ள பயத்தினாலையும் ஊசி போட தெரியாதுங்கிற தயக்கத்தினாலையும், முக்கியமாக அந்த வயதானவர்கள் அவர்கள் நம்மளுக்கு நாம் எப்படி இன்சுலின் நாமளே போட்டுக்கிறது, இன்னொருத்தரை நம்பி தானே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, அந்த தயக்கத்தினால நம்ம இன்சுலின் போடுறது இல்லை. ஆனால் இந்த இன்சுலின் போடுறது ரொம்ப ரொம்ப சுலபம். அதனால வலியும் ஏற்படாது, ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொன்று, நம்ம போட்ட இடத்துல இன்ஃபெக்ஷனோ வீக்கம் கட்டி அந்த மாதிரி வந்துடும், அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு நாமளே தவறாக நினச்சிக்கிறோம். அப்படி இல்லை. இன்சுலின் போடுறது ஈஸி, நாமளே போட்டுக்கலாம், வலி இல்லாமல் போட்டுக்கலாம். போடுறதுனால தொடர்ந்து இன்சுலின் போடுறதுனால ஒரு வருஷத்துக்கு ஏறக்குறைய ஒரு இன்சுலின் டிபெண்ட் பேஷண்ட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு 3 பிராண்டியல் டோஸு ஒரு பேசல் டோஸ்ன்னு ஒரு வச்சுட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷத்துக்கு ஒரு 1500 தடவை குத்த வேண்டியிருக்கும். 1500 தடவை குத்துனாலும் நம்ம உடம்புக்கு எந்த உபாதியும் காம்ப்ளிகேஷனும் வராது. இப்போ நான் சொல்கிற மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இப்போ அந்த மாதிரி நியூவர் டிவைசஸ் வந்துருச்சு. இன்சுலின் பென் இப்போ வந்ததுலேருந்து இன்சுலின் போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இந்த இன்சுலின் பென் யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு அழகான பவுச்சில் வருது. இந்த பவுச்சை நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஊருக்கு போனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம், மீட்டிங் போகிறதுனா எடுத்துகிட்டு போய்க்கலாம், சுற்றுலா போனால் எடுத்து போய்க்கலாம், ஒரு கல்யாணத்துக்கு போனால் விசேஷத்துக்கு நடுவில் கூட ஈஸியாக எடுத்து போட்டுக்கலாம். இதில் எந்த தயக்கமும் வேண்டாம். இன்சுலின் போடுறங்காட்டி மற்றவங்க பார்த்துட்டு ஏதாவது நினைப்பாங்களோ, நம்மளை நாமே தரக்குறைவாக நினைக்கக்கூடாது. ஏன்னா இன்சுலின் ஒரு அருமருந்து. அதை போடுறதுனால நம்ம ஆரோக்கியம். அப்படி இருக்கும்போது நம்ம மற்றவங்க நினைக்கிறத பற்றி கவலைப்படக்கூடாது. எங்கே போனாலும் இந்த பவுச் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அந்த பவுச்சுக்குள்ள இந்த இன்சுலின் பென் இருக்குது. அது இல்லாமல் ஸ்டெரைல் நீடில், டிஸ்போசபிள் நீடில் இருக்கும் இந்த பவுச்சுக்குள்ள. இதில் எப்படி இது உபயோகப்படுத்துன்னு சொல்கிறேன். இந்த இன்சுலின் பென்னு பேனா மாதிரியே இருக்கு பாருங்க. இந்த பென்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஒரு கேட்ரிட்ஜ் ஹோல்டர் இருக்குது. இது பேர் கேட்ரிட்ஜ் ஹோல்டர். இந்த கேட்ரிட்ஜ் ஹோல்டரில் இன்சுலின் கேட்ரிட்ஜை வைக்கலாம். மருந்து இருக்கிற ஒரு வயல் மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு கண்ணாடி அமைப்பு, சிலிண்டர் மாதிரி இருக்கும், சின்ன சிலிண்டர் மாதிரி. அதை இதுக்குள்ளே நுழைச்சிக்கலாம். அந்த இன்சுலின் கேட்ரிட்ஜில் 2 எண்டு இருக்கும். ஒரு மெட்டல் எண்டு இந்த உள்ளே வர மாதிரி, உள்பகுதியில் வர மாதிரி அதை நுழைச்சிட்டு, அதுக்கப்புறம் அதைய அழகாக அந்த பெண்ணோட இன்னொரு பாட்டம் ஹாஃபில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு கிளிக் எஃபெக்ட் வரும். கிளிக் சாஃப்டாக கேட்டுச்சு இல்லையா, அது மாதிரி. அதாவது இப்படி வச்சுட்டு இப்படி வச்சு இப்படி பண்ணால் ஒரு கிளிக் எஃபெக்ட், கிளிக் சவுண்டு வந்துச்சுன்னா கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த பேனாவை மூடிக்கலாம், எங்கேனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இன்சுலின் போடுறதுக்கு முன்னாடி கேட்ரிட்ஜ் லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளவு மருந்து தேவையோ அதைய இந்த ஒரு கிளாக் மாதிரி இருக்கு பாருங்க, கடிகாரத்தோட இது மாதிரி, அதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா எவ்வளவு தேவைப்படுதோ அதைய கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அதை டோசேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2, 4, 6, 8, 10ன்னு அதில் கிராஜுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு 10 யூனிட் தேவைப்படுதுன்னு வைங்க, ரொம்ப ஈஸியாக இப்படி திருப்பினா போதும். 10ல் நின்றுச்சுன்னா 10 யூனிட் அளவு மருந்து லோட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குமிழ் மாதிரி இருக்கும். அதுதான் அந்த பேனாவோட மேல் பகுதி மாதிரி. இப்படி அமுத்துனா எப்படி நம்ம பேனாவோட இந்த நிப்பு வெளியே வருது, அது மாதிரி இதைய லேசா அந்த பேனாவோட மேல் பகுதி அமுத்துற மாதிரி லேசா அமுத்துனீங்கன்னா போதும், இன்சுலின் வரைய வந்துடும். ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பார்ட்ஸ் இன்சுலின் பென்ல. அதுக்கப்புறம் இதோட மேல் பகுதியில் அந்த நீடில் நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும். நீடில் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம்னா, இந்த நீடில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் கேப் இருக்கும். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அந்த அவுட்டர் கேப்பை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அவுட்டர் கேப்பை ரிமூவ் பண்ணால ஒரு சின்ன கேப் இருக்கு, ஸ்மால் கேப், அதையும் ரிமூவ் பண்ணால் நீடில் இருக்கும். இந்த நீடில் வெரி வெரி தின் நீடில். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 3 to 5 மில்லிமீட்டர்ஸ், ஆவரேஜாக 4 மில்லிமீட்டர்ஸ் தான் இருக்கும். போர் சைஸ் ரொம்ப சிறுசு, டிப் ரொம்ப சிறுசு, 0.23 மில்லிமீட்டர், 32 காஜ் நீடில். ஸோ ரொம்ப ஃபைன் நீடில். ஸோ இதில் போட்டால் எந்த வலியும் இருக்காது. இந்த நீடில்
ஐடியலா ஒவ்வொரு தடவை ஊசி போடும் போதும் மாத்துறது நல்லது. ஒரு நாளைக்கு ஒருத்தர் 4 முறை ஊசி போட வேண்டி வந்தா அதிகப்படியா 4 முறை போடுவாங்க ஒரு சிலருக்கு. அதாவது பேசல் இன்சுலின் 24 மணி நேரம் ஆக்ட் பண்ற இன்சுலின் ஒரு நாளைக்கு ஒரு தடவை. ஐடியில குளிச்சுன்னா வந்து துணி சுத்தமா இருக்கும்போது, தோல் பகுதியெல்லாம் சுத்தமா இருக்கும்போது துணி மாத்துறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இன்சுலின் போட்டுக்கிட்டு துணி மாத்திட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே சாப்பிட்டுக்கிறது தான் ஐடியல் மெத்தட். ஸோ அதுக்கு பேர் பேசல் இன்சுலின் ஒரு நாளைக்கு ஒரு தடவை போடுறது. அதுக்கப்புறம் 3 தடவை பிராண்டியல் இன்சுலின் சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும் நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரை அளவு கூடும். அது கூடுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற அளவுக்கு தகுந்த மாதிரி பிராண்டியல் இன்சுலின் டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது. ஸோ ஒருத்தர் அதிகமாக 4 தடவை போட வேண்டி இருக்குதுன்னு வைங்க. ஒவ்வொரு முறையும் இந்த நீடலை மாத்துறது நல்லது. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது மாற்றணும். பெஸ்ட் வந்து ஒவ்வொரு முறை ஊசி போடும் போதும் இது மாத்துறது ஒன்றும் விலை ஜாஸ்தி இல்லை. ஸோ மாத்திக்கிறதா நல்லது. அப்புறம் இந்த இன்சுலின் போடும் இடம் கரெக்டான இடத்துல போடணும். நான் சொன்ன மாதிரி குளிச்சக்கப்புறம் துணி மாத்துறதுக்கு முன்னால போட்டுட்டா நீங்க டோஸ் ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. தோல் சுத்தமா இருக்கும், மிருதுவா இருக்கும், போடுறது ஈஸியா இருக்கும். இது போடுற மெத்தட் எப்படின்னா இடங்கள் எது எதுன்னு நான் சொல்லிடுறேன். ஒருத்தரோட அப்பர் அண்ட் அவுட்டர் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆர்ம் இந்த இடம், அப்புறம் ஃபோர் ஆர்ம், அப்புறம் லேட்டரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் அப்டமன் சொல்லுவாங்க. வயிற்றோட 2 அல்லைகள், அப்புறம் வயிற்று பகுதியோட 2 அல்லைகள், அப்புறம் ஃப்ரண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் தை, அப்புறம் லேட்டரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தை, அப்புறம் ஈவன் பட்டக்ஸ். பட்டக்ஸில் நாமளே போட்டுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பட் மற்றவங்க உதவியில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இன்சுலின் போடக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 1, 2, 3 வயிற்று பகுதி, 4 தொடையோட முன்பகுதி, 5 தொடையோட இடது பகுதி. இது ஒரு சைடு மட்டும், பட்டக்ஸ் 6. ஸோ 6 இடங்கள் ஒரு சைடு மட்டும் இருக்கு, இடது பக்கம் மட்டும். வலது பக்கம் அதே மாதிரி 6 இடங்கள். தோல் பகுதி கொஞ்சம் கீழே, அவுட்டர் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆர்ம், ஃபோர் ஆர்ம் 2, அப்டமனோட லேட்டரல் ஆஸ்பெக்ட் வயிற்று நல்லை பகுதி 3, தொடையோட முன்பகுதி 4, தொடையோட இடது பகுதி அதாவது லேட்டரல் ஆஸ்பெக்ட் 5, பட்டக்ஸ் 6. ஸோ ஒவ்வொரு லெஃப்ட் சைடு 6, ரைட் சைடு 6, மொத்தம் 12 இடங்கள் இருக்கு. நம்ம 12 இடத்தையும் யூஸ் பண்ணாட்டி 8 இடங்களை யூஸ் பண்ணோம்னா ஒருத்தர் ஒரு இடத்துல போட்டதுக்கு அப்புறம் அடுத்த முறை அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே வரலாம். காலையில இங்க போடுறாருன்னு வைங்க ஆர்ம்ல, அடுத்தது ஃபோர் ஆர்ம்ல போடுங்க, அடுத்தது அப்டமன்ல போடுங்க, அப்புறம் தையில போடுங்க, அப்புறம் தையோட இடது பக்கம் லேட்டரல் ஆஸ்பெக்ட்ல போடுங்க, அப்புறம் அப்படி ரொட்டேட் பண்ணிட்டு வந்தோம்னா ஏறக்குறைய 8 அல்லது 9 இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் தான் திருப்பி அதே இடத்துக்கு நம்ம இன்ஜெக்ஷன் போட வருவோம். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணும்போது ஒரே இடத்துல திருப்பி திருப்பி ஊசி போடக்கூடிய தேவை இல்லை. அதனால அந்த லோக்கல் இன்ஃபெக்ஷனோ, ஸ்வெல்லிங்கோ, அரிப்போ, செவப்போ, இல்லை வலியோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் இன்சுலின் போடும் முறை என்னன்னா, இன்சுலின் போடுறதுக்கு முன்னால அந்த கேட்ரிட்ஜ், இன்சுலின் கேட்ரிட்ஜை நம்ம கையில வச்சுட்டு, ஏன்னா அது ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுப்போம், லோட் பண்றதுக்கு முன்னால நல்லா ஒரு 10 தடவை இப்படி 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 செஞ்சுட்டோம்னா அது லோக்கல் டெம்பரேச்சருக்கு வந்துடும், வார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த கேட்ரிட்ஜை நல்லா இப்படி கையில இப்படி பிடிச்சிட்டு இப்படி நல்லா குலுக்கினோம்னா, அது ஒரு 10 தடவை மேலே கீழேயும் குலுக்கினோம்னா அந்த மருந்து நல்லா கலங்கி யூனிஃபார்மா வெள்ளையா கிளவுடியா மாறிடும். அப்படி மாறினதுக்கு அப்புறம் அதை எடுத்து அந்த கேட்ரிட்ஜ் ஹோல்டர்ல மாட்டுங்க. அதுக்கப்புறம் அந்த மெட்டல் எண்டை ஒரு சுத்தமான ஸ்டெரைல் ஸ்வாப்னால தொடைங்க. அதுக்கப்புறமா இந்த நீடில மாட்டுங்க. நீடில் வந்து கேப்போட மாட்டுங்க. மாட்டிட்டு அவுட்டர் கேப்பை ரிமூவ் பண்ணுங்க. அப்புறம் ஊசி போடுற இடத்தையும் அந்த இன்ஜெக்ஷன் ஸ்வாப், அந்த பஞ்சு இல்லை இன்ஜெக்ஷன் ஸ்வாப்னு சொல்லுவாங்க, டிஷ்யூ, மருந்து தடவின டிஷ்யூ பேப்பர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா தொடச்சிட்டிங்கன்னா அந்த இடம் ஸ்டெரைல் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த பேனாவை பர்பண்டிகுலரா இப்படி பர்பண்டிகுலரா வச்சுட்டு சும்மா ஒரு சின்ன ப்ரெஸ் இப்படின்னா போதும், மருந்து உள்ள போயிடும். மருந்து உள்ள போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணிட்டு அப்புறமா இப்படி அமுத்துனீங்கன்னா மருந்து உள்ள போயிடும். மருந்து உள்ள போனதுமே ஆட்டோமேட்டிக்கா அந்த ரீடிங் ஜீரோக்கு வந்துடும். ஒன்று. ரெண்டு, இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் உடனே இந்த பேனாவை எடுக்கக்கூடாது. ஒரு 10 செகண்டாவது அந்த போட்ட இடத்துல அப்படியே வச்சிட்டிங்கன்னா அந்த நீடில் நுனியில் இருக்கிற பூரா மருந்தும் இந்த தோல் பகுதி சப்குட்டேனியஸ் பிளேனுக்கு தான் அந்த இன்சுலின் போகுது. அந்த இன்சுலின் போனாதான் கொஞ்சம் மெல்ல ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துக்கு அது வேலை செய்யும். ஸோ அந்த கரெக்ட் பிளேனுக்கு போற அந்த மருந்து பூரா வெளியே வரக்கு அந்த 10 செகண்ட் நமக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த பேனாவை எடுங்க. அப்புறம் திருப்பி அந்த பேனாவை மூடி அந்த ஃப்ரிட்ஜ் டோரில் வச்சுக்கோங்க, அந்த டெம்பரேச்சர் ஐடியலாக இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு தடவை இன்சுலின் போடும்போது அடுத்த டோஸ் மதியம் போடும்போது பேனா இப்போ கேட்ரிட்ஜ் ஆல்ரெடி லோடட், கேட்ரிட்ஜ் ஒவ்வொரு தடவையும் கழட்ட வேண்டியதில்லை.
அந்த லோடட் பெண்ணை எடுத்து இந்த பேனாவை ஒரு 10 தடவை இப்படி இப்படி பண்ணி அந்த டெம்பரேச்சர் நார்மலுக்கு கொண்டு வந்து அப்புறம் அந்த பேனாவை குலுக்கி அப்புறம் நீடில் மாற்றி அப்புறம் மறுபடியும் ஸ்வாப் வச்சு தொடச்சி மறுபடியும் அந்த இன்ஜெக்ஷன் போடுங்க. ஸோ இந்த முறையை பின்பற்றினீங்கன்னா நம்மளுக்கு வலியே இருக்காது. ஒன்று. ரெண்டு, நாமளே ஈஸியாக போட்டுக்க முடியும். டோஸை அக்யூரேட்டாக எவ்வளவு தேவையோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். மருந்து பூரா போயிருச்சுங்கிற அறிகுறியா இந்த கிளாக்கு திருப்பி நார்மல் ஜீரோக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட் வச்சு எடுத்தீங்கன்னா மருந்து பூரா போயிடும். அப்புறம் இந்த இடத்துக்களை ரொட்டேட் பண்ணி ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு மாற்றி மாற்றி அடுத்தடுத்த ஊசி போடுறங்காட்டியும் ஒவ்வொரு தடவையும் நீடில் மாத்திரங்காட்டியும் லோக்கல் இன்ஃபெக்ஷனோ அரிப்போ செவப்பாகிறதோ வலியோ போன்ற பிரச்சனைகள் வராது. ஸோ இவ்வளவு ஈஸியாக ஒரு இன்சுலின் போட முடிகிற போது நாம் ஏன் அந்த மருந்தை எடுத்துக்க தயங்கணும்? இனிமேல் தயங்க வேண்டாம். யாராக இருந்தாலும், வயதானவர்களாக இருந்தாலும், அடிக்கடி வெளியூர் போகிறவங்களா இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஈஸியாக இந்த பெண்ணை யூஸ் பண்ணி கரெக்டாக எவ்வளோ டோஸ் தேவைப்படுமோ அவ்வளோ போட முடியும். ஆகவே இன்சுலின் எடுக்க தயங்க வேண்டாம். நன்றி.